ஜிம் ஒர்க் அவுட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலர் பார்ட்டுக்காக இப்போ அவங்க ஆப்ஸ் மட்டும் கான்சென்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பைசெப்ஸ் கான்சென்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ரெபீஷியஸ் மசில், ஒரு ட்ரைசெப்ஸ் கான்சென்ட் பண்ணுறது, இல்லை ஒரு காலுக்கு வந்து ஒரு தை மசில்ஸை கான்சென்ட் பண்ணி அந்த பல்க் மசில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கோர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் விஷயங்கள் தான். ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் பண்ணும்போது ஓவரால் வெல்பீயிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதாவது மசில் பல்கை இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம். We don't want to improve the muscle bulk. So gym practice வந்து muscle bulk improve பண்றதுக்கும் அந்த muscles strengthen பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஃபிளாபியா இருக்க விஷயங்களை வந்து strengthen பண்ணிக்கிறதுக்கும் நம்ம gym practices வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் இதே வந்து பார்த்தா ஒரு flexibility improve ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்கே flexibilityங்கிற விஷயங்கள் அங்கே, ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோகிக் ப்ராக்டிசஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜிம் ப்ராக்டிசஸ் பண்ணுறவங்க நல்லா ஒரு மசில் ஒரு பாடி மாஸ் உள்ளவர், நல்ல ஒரு பாடி பில்டராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகிக் ப்ராக்டிஸ் ஒரு ஆசனா செய்ய சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்காது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மசில் பல்க் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பண்ணுங்க, இந்த ஒரு ஆசனாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த மசில்ஸ்க்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் ஒரு ஸ்ட்ரென்தன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கும் போது ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க.